வருடத்துல மீண்டும் ஒரு முறை உம்முடைய இறை செய்தியை அப்பா பகிர்ந்து கொள்ள கொடுத்த இந்த வாய்ப்புக்காக நன்றி. ஆவியானவரே, என் மூலம் பேசுகிறேன். உன் வார்த்தை என் நாவில் ஒலிப்பதற்காக நன்றி செலுத்துகிறேன். ஆமென். தேங்க்யூ ஜீசஸ். பிரைஸ் தி லார்ட் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். இந்த புதிய வருடத்துல இயேசுவின் நாமத்துல மீண்டும் உங்க எல்லாரையும் சந்திக்க இந்த வாய்ப்பை கொடுத்த கடவுளுக்கு நான் நன்றி சொல்றேன். எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கும். கடவுளுக்கு நன்றி. இன்னைக்கு நம்ம தியானிக்கு எடுத்துக்கொண்ட இறைச்செய்தி என்ன அப்படின்னா, கடவுளுக்கு ஏற்புடைய மன வருத்தம் எது? கடவுளுக்கு ஏற்புடைய மன வருத்தம் எது? இந்த கேள்விக்குள்ளேயே ஒரு பதில் இருக்கு. என்ன அப்படின்னா, கடவுளுக்கு ஏற்புடைய மன வருத்தம் ஒண்ணு இருந்தா, அப்ப கடவுளுக்கு விருப்பம் இல்லாத ஒரு மன வருத்தம் ஒண்ணு இருக்கு இல்லையா? அததான் இன்னைக்கு தியானிக்க போறோம். எடுத்தவங்க வாசிக்கலாம். 2 கொரிந்தியர் அதிகாரம் 7 இறைவார்த்தை 10. 2 கொரிந்தியர் அதிகாரம் 7 இறைவார்த்தை 10. கடவுளுக்கு ஏற்புடைய முறையில் தாங்கிக் கொள்ளப்படும் மன வருத்தம் மீட்பு தரும் மனமாற்றத்தை விளைவிக்கிறது. இதில் வருத்தப்படுவதற்கு ஒன்றுமில்லை. ஆனால் உலக போக்கிலான மன வருத்தம் சாவை விளைவிக்கும். ஆமென். ஆமென். அப்ப இந்த இறை வார்த்தையில பார்த்தா 2 வகையான மன வருத்தத்தை பவுல் சொல்றார். கடவுளுக்கு ஏற்புடைய முறையில் தாங்கிக் கொள்ளப்படும் மன வருத்தம், இன்னொன்னு உலக போக்கிலான மன வருத்தம். இந்த 2 வகையான மன வருத்தத்தை இந்த இடத்துல இந்த வார்த்தையில நம்ம குறிப்பிடப்படுறத பாக்குறோம். இந்த வார்த்தை எந்த சூழல்ல எழுதப்பட்டது அப்படின்னா, கொரிந்து நகர்ல மக்கள் திருச்சபையில அந்த சபையில உள்ள மக்கள் ரொம்ப பாவத்துல விபச்சாரத்திலேயே நிறைய பாவங்களே இருந்தாங்க. அதை கண்டிச்சுதான் பவுல் இந்த கடிதத்தை எழுதுறாரு அவங்களுக்கு. அந்த அந்த கடிதத்தை அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, ஏற்றுக்கொள்ளும் போது அவங்க வருத்தப்படுறாங்க. ஆனா அதுக்கப்புறம் அவங்க மனமாற்றத்தை, அந்த மன வருத்தம் மனமாற்றத்துல போய் முடியுது. அவங்க மனம் மாறுறாங்க. இதை நம்ம எதுல பார்க்கலாம்னா, இதே 2 கொரிந்தியர் 7, 8, 9 வாசிங்களேன். 8, 9, 8வது அதிகாரம் 8வது வசனம் 9வது வசனம் அதை வாசிங்க. நான் எழுதிய திருமுகம் உங்களை மன வருத்தப்படுத்தியது என்பதை அறிந்தபோது அது பற்றி நான் வருந்தவில்லை. அத்திருமுகம் உங்களை சிறிது காலத்துக்கு மன வருத்தப்படுத்தியது என்பது உண்மைதான். முதலில் அது பற்றி நான் வருத்தப்பட்டாலும் இப்போது எனக்கு மகிழ்ச்சிதான். நீங்கள் மன வருத்தம் நீங்கள் மன வருத்தம் அடைந்தீர்கள் என்பதற்காக அல்ல, மாறாக உங்கள் மன வருத்தம் மனமாற செய்தது என்பதற்காகவே மகிழ்ச்சி அடைகிறேன். இப்ப இதுல பவுல் எதனால மகிழ்ச்சி அடைகிறாருன்னா, அவங்க மன வருத்தத்தை இல்ல, அந்த மன வருத்தம் மன மாற்றத்துல போய் முடிஞ்சிருக்கு அப்படின்றதான் அவருக்கு கிடைச்ச மகிழ்ச்சி. அப்ப இன்னைக்கு நம்ம கடவுளுக்கு ஏற்புடைய வகையிலான தாங்கி கொள்ளப்படும் மன வருத்தம் மன மாற்றத்துல போய் முடியும். அது எப்படின்னா, ஒரு கடவுளுக்கு ஏற்புடைய வகையிலான மன வருத்தம் எப்படி வரும் அப்படின்றத முதல்ல பார்ப்போம். ஒரு இறை செய்தி நம்ம கேட்கிறோம், இறை வார்த்தையை வாசிக்கிறோம். அப்ப நம்ம பாவம் நமக்கு உணர்த்தப்படுது. இந்த இடத்துல தவறு பண்ணிட்டோம், இறை வார்த்தைக்கு முரண்பாடா அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல நம்ம தவறு, அந்த இடத்துல நம்ம கஷ்டப்படுறோம், வருத்தப்படுறோம், இப்படி தப்பு பண்ணிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு அந்த மன வருத்தம் கடவுளை மையப்படுத்தி இருக்கணும். அதாவது நான் ஜீசஸ் என்னமே இவ்வளவு அன்பு வைத்த கடவுளை நான் இவ்வளவு காயப்படுத்திட்டேனே என்னுடைய தவறால அப்படின்னு கடவுளை மையப்படுத்தி வரக்கூடிய அந்த மன வருத்தம் மன மாற்றத்துல போய் முடியும். நம்ம இதுக்கு உதாரணம் பார்க்கலாம்னா, புதிய ஏற்பாட்டுல பேதுரு என்ன பண்றாரு, 3 முறை ஜீசஸ மறுதளிக்கிறாரு இல்லையா? அப்ப அதுக்கு முன்னாடி அவர் பார்த்தா என்ன சொல்லுவாரு, எல்லாரும் உங்களை விட்டு ஓடி போனாலும் நான் உங்களை விட்டு ஓடி போக மாட்டேன்னு சொல்லியிருப்பாரு. இன்னொன்னு உங்களோட இறக்க நேரிட்டாலும் பரவாயில்ல, நான் மறுதளிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. ஆனா அவர் மறுதளிச்சோன்னையும் உடனே அவருக்கு மனம் கசந்து ஜீசஸ் சொன்ன வார்த்தை தான் அவருக்கு நினைவு வருது. இயேசுதான் அவர் கண்மாடி வர்றாரு. நீ சேவல் கூவும் என் 3 முறை மறுதளிப்பாயின்னு சொன்னது அந்த வார்த்தையும் அவர் மனம் கசந்து நொந்து அழுகிறார். நம்ம நற்செய்தியில படிக்கிறோம். அவர் அவர் அந்த இடத்துல யாரு ஜீசஸ மையப்படுத்துறாரு. சோ அந்த மையப்படுத்துறதுனால அவருடைய அந்த மன வருத்தம் எதுல முடிஞ்சது அப்படின்னா மன மாற்றத்துல.
அதை நம்ம எப்படி தெரிஞ்சுக்கலாம்னா, எந்த சிலுவை மரணத்துக்காக பயந்து அவர் ஓடினாரோ அதே சிலுவையில தலைகீழ அடிச்சுதான் அவர் கொல்றாங்க. அதான் உண்மையான மனமாற்றம். ஒரு தப்பு பண்ணிட்டோம், அந்த தப்பு மன வருத்தப்படுறோம், திரும்ப அதே தப்பு பண்ணக்கூடிய சுச்சுவேஷன் வரும்போது தப்பு பண்ணாம இருக்கிறதான் உண்மையான மனமாற்றம் இல்லையா? இப்ப இந்த பேதுருக்கு வந்தது உண்மையான மனமாற்றம். ஏன்னா அவரை கடவுளை மையப்படுத்தி அவர் மன வருத்தம் இருந்தது. ஆனா இதுவே யூதாஸ பார்த்தோம்னா, யூதாஸ் என்ன பண்ணாரு? ஜீசஸ காட்டி கொடுத்தாரு. காட்டி கொடுத்தனையும் அவரும் மன வருத்தப்பட்டாரு. ஆனா அந்த மன வருத்தம் யார முன்னிலைப்படுச்சுன்னா, உடனே என்ன பண்ணாருன்னா, நேரா எங்க போனாரு? ஜீசஸ்ட போகல, ஜீசஸ நினைக்கல, நேரா போய் தலைமை குருவையும் மூப்பர்களையும் பார்த்து அவங்களோட அந்த வெள்ளிக்காசை கொடுத்துட்டு, நான் இப்படி பாவமற்ற இவர் மேல இப்படி இவர் காட்டி கொடுத்துட்டனே அப்படின்னு சொல்லி கஷ்டப்படுறாரு. அவங்க நீயே பார்த்துக்கொள் இதை பத்தி அப்படின்னு சொல்லிடுறாங்க. அந்த காசை அங்கேயே கோயில் இறைச்சிட்டு அவர் தன்னையே கஷ்டப்படுத்திக்கிறார். நான் தப்பு பண்ணிட்டேன், எனக்கு மன்னிப்பு கிடையாதுன்னு அவரையே குற்ற உணர்ச்சியில தற்கொலை பண்ணிக்கிறாரு. இப்ப இந்த இடத்துல அவர் ஜீசஸ மையப்படுத்தல, நான் தப்பு பண்ணிட்டேன்றாரு. தப்ப உணர்ந்த உடனே மனிதரை தேடி ஓடுறாரு. அப்ப அந்த இடத்துல இவரோட அந்த மன வருத்தம் சாவுல போய் முடியுது. ஏன்னா அவர் தன்னை முன்னிலைப்படுத்தி பண்ணதுனால. சோ இந்த இடத்துல இந்த யூதாஸ் பேதுருவோடைய மன வருத்தம் மனமாற்றத்துல முடிஞ்சது காரணம், அவர் கடவுளை காயப்படுத்திட்டமே, இயேசுவை காயப்படுத்திட்டமே அப்படின்னு நினைச்சது. யூதாஸ் தன்னை நான் அந்த இடத்துல தன்னை முன்னிலைப்படுத்திதான் அவர் மன வருத்தம் இருந்தது இல்லையா? இது இந்த இடத்துல நம்ம தெளிவா பாக்குறது, கடவுளுக்கு ஏற்புடைய மன வருத்தம் முதல்ல என்ன செய்யும் அப்படின்னா, கடவுளை மையப்படுத்துற மன வருத்தமா இருக்கும். அந்த மன வருத்தம் மன மாற்றத்துல முடியும். அந்த மன மாற்றம் நமக்கு மீட்பை கொடுக்கும். இது நம்ம புதிய ஏற்பாட்டுல பாக்குறோம். பழைய ஏற்பாட்டுல ஒரு பகுதி எடுத்து நம்ம பார்க்கலாம். 1 சாமுவேல் அதிகாரம் 15. இது நீங்க எடுத்து நிதானமா வாசிங்க. இப்ப சுருக்கமா நான் இதை பத்தி சொல்றேன், நீங்க நிதானமா வாசிக்கணும். இதை ஒவ்வொன்னையும், இந்த இறை செய்தி ஒன்னொன்னையும் உங்களுக்கு குடிக்கக்கூடிய ஒரு சிறிய வேண்டுகோள் என்ன அப்படின்னா, இந்த இறை செய்தி உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும்னா தயவு செய்து எல்லாரும் கேமராவை ஆன் பண்ணுங்க, நோட்ஸ் எடுத்து எழுதுங்க, அதை மீண்டும் தியானிங்க. அப்பதான் இந்த இறை செய்தி உங்களுக்கு உங்க வாழ்க்கைக்கு ஒரு பயனுள்ளதா மாறும். இப்ப இந்த இடத்துல 1 சாமுவேல் அதிகாரம் 15 எடுத்தோம் அப்படின்னா, அதுல நீங்க ஃபுல்லா வாஸ்து நிதானமா பாருங்க. அதுல என்ன அப்படின்னு சொன்னா, இஸ்ரேல் மக்கள் எகிப்துல இருந்து வெளியில வரும்போது அமலேக்கியர் அவங்கள வழிமறிப்பாங்க. கடவுள் அப்ப அவங்கள தண்டிக்க மாட்டாரு, ஒண்ணும் செய்ய மாட்டாரு. ஆனா அதுக்கு பிற்பாடு சாமுவேல் மூலமா சவுலுக்கு என்ன சொல்லுவாரு? சவுலுக்கு வார்த்தை கொடுக்கப்படும், கடவுளின் வார்த்தை என்ன அப்படின்னா, அந்த அமலேக்கியர் ஃபுல்லா நீ அழிச்சிடணும். அப்ப கடவுள் என்ன சொல்லுவாருன்னா, அமலேக்கியர் மக்கள் அனைத்தையும், அவங்களுக்குள்ள எல்லாத்தையும் உடைமைகளையும், அந்த மக்கள் எல்லாத்தையும் நீ அழிச்சிடணும். அதாவது அந்த மன்னனை, அங்க இருக்க ஆடுகள் மாடுகள் பாலகர்கள், அதாவது ஆண்கள் பெண்கள் பாலகர்கள், அந்த குழந்தைகள் கூட, குழந்தைகள் ஆடுகள் மாடுகள் கழுதைகள் ஒட்டகங்கள் சொல்லி எல்லாத்தையும் நீ அழிச்சிடணும். இதான் கடவுளுடைய வார்த்தை சவுலுக்கு கொடுக்கப்பட்டது. அப்ப இதை சாமுவேல் சொல்லும்போது சவுல் என்ன பண்றாரு? வீரர்களை ஏற்பாடு செய்து அங்க போருக்கு போறாரு, அழிக்கணும்னு. அங்க போனதுக்கு அப்புறம் அவர் என்ன பண்றாருன்னா, அந்த மன்னன் மக்களை அழிக்கிறாரு. ஆனா மன்னன், அந்த அமலேக்கியர் மன்னனை ஆகாகை உயிரோட விட்டுறாரு. அந்த முதல் ஆடு மாடுகள்ல முதல் தரமான 2ஆம் தரமான ஆடு மாடுகளை எல்லாம் விட்டுட்டு அவர் பார்வையில எது அற்பமானவைகளா பயனற்றவைகளா இருக்கோ அதை மட்டும்தான் அந்த இடத்துல அழிக்கிறாரு. இந்த இடத்துல நம்ம பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த நேரத்துல அவர் சுய நீதி, அவரை பத்தி யோசிக்கிறாரு. இந்த உலகத்தின் பார்வையில அவர் செஞ்சது சரியா இருக்கலாம். என்னன்னா, அவர் குழந்தைகளை பாவம் விட்டுட்டாரு, நல்ல இதெல்லாம் விட்டுட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா கடவுள் சொன்ன வார்த்தை என்ன அந்த இடத்துல? எல்லாத்தையும் நீ அழிச்சிடணும் அப்படின்னு. ஆனா இவர் ஒரு சுய நீதியில, உலக நியாயத்துல, உலக ஞானத்துல நான் செய்யறது சரி அப்படின்னு சொல்லிட்டு, இந்த இடத்துல நம்மளும் இப்பப்பட்ட சூழ்நிலை இறைவார்த்தைக்கு முரண்பாடா அந்த உலகம் ஒரு பாடங்கள் நம்ம கட்டுத்தருது, பழக்க வழக்கங்கள் அப்படின்னு சொல்லிட்டு, இதை செய்யணும், இதை செய்யக்கூடாது, இப்படி இருக்கணும், நான் இப்படி செஞ்சா என் உறவுகளுக்கு வச்சுக்குவாங்க, என் உறவுகள் தவறா நினைச்சுக்குவாங்க, இல்ல இப்படி இருப்பாங்க அப்படி இருப்பாங்கன்னு சொல்லிட்டு இறைவார்த்தைக்கு முரண்பாடா எல்லாரும் தானே செய்யறாங்க, நானும் செய்யறதுல என்ன தவறு அப்படின்னு சொல்லி நம்மளே நம்ம நியாயப்படுத்தி சில நேரங்கள்ல கடவுளுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாம இருக்கும். சோ இந்த இடத்துல நம்ம எப்படி இருக்கோம் அப்படின்றதான். இந்த மாதிரி இவர் கடவுள் வார்த்தை கீழ்ப்படியாம இருந்தனால கடவுள் என்ன பண்றாரு? மனம் வருந்துறாரு இவர் அரசராக்குனதுக்காக.
அப்ப இதை சாமுவேல்ட்ட அவர் சொல்லும் போது சாமுவேல் சவுல சந்திக்க போறாரு. அது தொடர்ந்து நீங்க வாசித்தீங்கன்னா தெரியும். சவுல சந்திக்க போறாரு. சவுல வந்து பார்த்து அவர் சொல்றாரு, உன்னை சிறியவரா இருந்த உன்னை இந்த இஸ்ரேல் குலத்திற்கே அரசராக்குனார் கடவுள். ஆனா நீ வந்து அவர் வார்த்தை கீழ்ப்படியாம விட்டுட்ட அப்படின்னு சொல்லும் போது சவுல் சொல்றாரு, நான் ஆண்டவர் வார்த்தை என்னவோ அதைதான் செஞ்சேன். அவர் வழியை தான் நான் பின்பற்றினேன். நான் வந்து அமலேக்கியரை எல்லாம் அழிச்சிட்டேன். ஆனா அவங்க மன்னனையும் அப்ப சாமுவேல் கேட்பாரு, இந்த ஆடு மாடுகள் சத்தம்லாம் என்ன அதெல்லாம் இருக்குதே அப்படின்னு சொல்லும் போது அவர் சொல்லுவாரு, இதை ஆண்டவருக்கு பலி செலுத்துவதற்காக நான் வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லுவாரு. அப்ப சாமுவேல் சொல்வாரு, கடவுளுக்கு மகிழ்ச்சி தருவது பலிகளோ பிற பலிகளோ இல்ல, கடவுளுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவதுதான். அப்ப இந்த இடத்துல கீழ்ப்படிதல் அப்படிங்கிறது நம்ம கொடுக்கக்கூடிய பலிகளை எல்லாம் விட சிறந்தது. கீழ்ப்படிதல் பலியை விட சிறந்தது. இன்னைக்கு நம்மளும் அப்படிதான் நிறைய வந்து பலிகள் பக்தி முயற்சிகள் நிறைய விஷயங்கள் செய்யறோம். ஆனா அதையெல்லாம் செஞ்சுட்டு ஆண்டுடைய வார்த்தை கீழ்ப்படியலைன்னு அப்படின்னா அது கடவுளுக்கு சந்தோஷத்தை கொடுக்காது. நம்ம செய்யற எந்த முயற்சிகளும் கடவுளுக்கு சந்தோஷத்தை கொடுக்காது. அப்ப கீழ்ப்படிதல் எல்லா பலிகளையும் விட சிறந்தது. இந்த இடத்துல இது சொன்ன உடனே சவுல் வந்து ஐயோ நான் தப்பு பண்ணிட்டேனே தவறிட்டனே அப்படின்னு சொல்லிட்டு மனம் வருந்துறாரு. ஆனா அந்த மரம் வருத்தம் எப்படி இருந்திருக்கணும் அப்படின்னா, நான் வந்து கடவுளுக்கு எதிரா ஐயோ அவரோட வார்த்தையை மீறிட்டேன், என்னை இப்படி இருந்த சிறியவனா இருந்த நீ தூக்கி இவ்வளவு இதுல உட்கார வச்சு இவ்வளவு என்னை அன்பு காட்டின தேவனை கடவுளை நான் மன வருத்தம் மனம் வருந்துற அளவுக்கு நான் செஞ்சுட்டேனே, ஐயோ என் கடவுளை நான் காயப்படுத்திட்டேனேன்ட்டுதான் ஒரு மன வருத்தம் இருந்திருக்கணும். ஆனா அவர் அப்படி மன வருத்தப்படல. அதுலயே 30வது வசனத்துல பார்த்தோம்னா நான் தவறிவிட்டேன், என் மக்களின் பெரியோருக்கு முன்பாகவும் இஸ்ரேலுக்கு முன்பாகவும் தயை கூர்ந்து என்னை பெருமைப்படுத்தும், கடவுளாகிய ஆண்டவரை பணிந்து தொழுதிட என்னோடு திரும்பி வாரும்னு சாம்பேல்கிட்ட சொல்றாரு. இப்ப இந்த இடத்துல அவர் என்ன பண்றாருன்னா, ஐயோ அரச பதவியில இருந்து நீங்கினா நான் அவமானப்படுத்தப்படுவனே, அவரை மட்டும் தான் யோசிக்கிறாரு. ஐயோ என்ன பெருமைப்படுத்தணும், எல்லாரும் முன்னாடி என்னை பெருமைப்படுத்தணும். அதுல அடுத்ததை பார்த்தா கடவுளாகிய, அப்ப கடவுளை விட்டு எவ்வளவு அந்த இடத்துல பிரிஞ்சிடாரு. கடவுளாகிய ஆண்டவரை பணிந்து தொழுதிட என்னோடு திரும்பி வாருன்னு சொல்றாரு. இப்ப இந்த இடத்துல அவரோட மனவருத்தம் யாரு முன்னிலைப்படுத்துது? தன்னை. நான் தப்பு பண்ணிட்டேன், ஆனா இந்த தப்புனால வந்த விஷயங்கள்லாம் சரியாகணும் அப்படின்னு சொல்லிதான் அவரோட மன வருத்தம் இருக்கே தவிர, ஐயோ இந்த விஷயம் என் கடவுளை எப்படி காயப்படுத்துச்சுன்னு அவர் நினைக்கல. இது ஒரு தவறான மன வருத்தம். இப்ப இன்னைக்கு நம்மளும் இந்த இடத்துல ஒரு ஒரு சூழல்ல நம்ம கடவுளுக்குள்ள வந்திருப்போம். ஏதோ ஒரு விஷயத்துல கடவுளுக்குள்ள வந்திருப்போம். அவர் அன்பை புரிந்து கொண்டிருப்போம். அப்ப அதுக்கு முன்னாடி இருந்த பழைய வாழ்க்கையில இருந்த எல்லா தவறுகளுக்காக நம்ம மன வருத்தம் வந்து எப்படி இருக்கும்னா, ஐயோ கடவுளை இவ்வளவு நாள் இப்படி காயப்படுத்திட்டனே அப்படின்ட்டு இருக்கணும். அதுக்கு அடுத்து மன மாற்றத்துல முடியணும். ஆனா நம்ம நிறைய நேரங்கள்ல என்ன பண்றோம்னா, என்னோட இப்படிலாம் நான் கஷ்டப்பட்டேன், நான் ஆண்டவர்கிட்ட அடைக்கலம் வந்துட்டேன், அப்ப என் வாழ்க்கையில இதெல்லாம் சரியாகணும், உடனே எனக்கு இது சரியாகணும், என் பிரச்சனை சரியாகணும், நம்ம எல்லாத்தையும் நம்மளோட இதுலதான் நான் என்னோட இது சரியாகணும், என்னோட இந்த விஷயம் என் ஆண்டவரை எப்படி காயப்படுத்திருக்கோம், அப்ப இனிமே நான் என் ஆண்டவருக்கு பிடிச்ச மாதிரி எப்படி இருக்கணும், அவரை சந்தோஷப்படுத்துற மாதிரி நான் எப்படி இருக்கணும், என் குடும்பம் எப்படி இருக்கணும், என் ஊழிய பாதை எப்படி இருக்கணும், அவருக்கு சந்தோஷமா இருக்கா நான் செய்யற ஒவ்வொரு காரியங்கள் அப்படின்னு சொல்லி நம்மளோட எண்ணம் அப்படி இருக்கணும். ஆனா நம்மளும் நிறைய நேரங்கள சவுல போல நம்ம சூழ்நிலை தான் பாக்குறோம். ஐயோ நான் சரி ஆண்டவருக்குலாம் வந்துட்டு இன்னும் ஏன் எனக்கு இது சரியாகணும், இது சரியாகணும், இப்படி சரியாகணும், இந்த பிரச்சனை இருந்து நான் வெளியே வரணும் அப்படின்னு சொல்லி அதையே தான் நம்ம போக்கஸ் பண்றோம். அது ஒரு தவறான மன வருத்தம். இப்ப இதுவரைக்கும் பார்த்தது கடவுளுக்கு ஏற்புடைய மன வருத்தம் எது? இந்த இடத்துல நான் என்னுடைய சாட்சி அந்த இடத்துல பகிர்ந்து போடுறேன். லாஸ்ட் வீக்ல வந்து நம்ம ஜீசஸ் மினிஸ்ட்ரி சார்பா திருச்சி அருங்கொடை இல்லத்துல ரிட்ரீட் நடந்தது, தியானம் நடந்தது. அதுல சண்டே வந்து பிரதர் இறை செய்தி கொடுத்தாங்க, மகிழ்ச்சியான குடும்ப வாழ்க்கை அப்படின்றது. இதை நானும் என் கணவரும் சேர்ந்துதான் இந்த இறை செய்தி கேட்டுட்டு இருந்தோம். அப்ப கேட்கும்போது பிரதர் சொன்னது, கணவர் என்ன சொல்றாரோ அதை மனைவி கீழ்ப்படியணும், பணிஞ்சு அப்படியே சரியோ தவறோ அதை பணியணும், அதான் கடவுளுடைய வார்த்தை. நம்ம வந்து பார்த்திருக்கோம், இறை வார்த்தை வாசிக்கிறோம், கனவுக்கு பணிந்து வாழ்வணும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப இந்த வார்த்தையை சொல்லும் போது எனக்கு என்னோட தவறை நான் உணர்ந்தேன். நிறைய நேரங்கள்ல என் கணவர் இருக்கிற முடிவுகளை நான் வந்து என்னோட ஆலோசனைகளை திணிச்சிருக்கேன். நான் அந்த முடிவை ஏற்றுக்கொள்ளாம என்னோட முடிவு எடுக்கணும் அப்படின்னு. அப்ப அது நான் தவறுன்னு உணர்ந்தேன். அந்த நேரமே நான் ஜீசஸ்ட மன்னிப்பு கேட்டேன். ஏன்னா நான் அப்படி செய்யும் போது நிச்சயம் ஆண்டவர் காயப்பட்டிருப்பாரு என்னுடைய வார்த்தைகளால, என்னுடைய முடிவுகளால அப்படின்னு சொல்லி ஜீசஸ்ட மன்னிப்பு கேட்டு என்னுடைய கணவர்கிட்டையும் அந்த இடத்துல மன்னிப்பு கேட்டேன். இதை கேட்டதுக்கு அப்புறம் ஒரு 3 நாட்கள் கழித்து, ஒரு 2 நாளைக்கு முன்னாடி
மீண்டும் இதே மாதிரி ஒரு சந்தர்ப்பம் வந்தது. அதாவது ஒரு முடிவு எடுக்கக்கூடிய சுச்சுவேஷன்ல என் கணவர் வந்து என்கிட்ட சொல்றாங்க, இந்த மாதிரி ஒரு விஷயம் செய்ய போறேன் அப்படின்னு சொல்லி. அப்ப அந்த நேரத்துல எனக்கு அந்த விஷயம் சரியில்லை, சில விஷயங்கள தவறா இருக்கேன்றது தெரியுது வந்தாலும், ஆனா நான் என்ன சொன்னேன், அந்த இடத்துல கடவுளுடைய கிருபையால நான் வந்து நீங்க என்ன செய்றீங்களோ அது சரி, அப்படியே முடிவெடுங்க, நான் அதுக்கு வந்து சப்போர்ட் பண்றேன், நான் உங்களுக்காக ஜெபிக்கிறோம், நம்ம 2 பேரும் சேர்ந்து இது பண்ணலாம்னு சொல்லி 2 பேரும் அந்த கருத்தை வச்சு ஜெபிச்சோம். அப்ப அந்த இடத்துல எனக்கு கடவுள் கிருபையால அந்த மனமாற்றம் ஏற்றுக்கொள்ள அவர் சொன்ன அந்த முடிவை நான் ஏற்றுக்கொண்டேன். அப்ப இந்த இடத்துல அன்னைக்கு நான் அப்பதான் முடிந்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சது இது எனக்கு வந்த டெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு நான் கடவுளுக்கு நன்றி சொன்னேன். ஏன்னா அந்த டெஸ்ட்ல நான் பாஸ் பண்ண கடவுளுடைய கிருபையால முடிஞ்சது. அப்ப அந்த என்னுடைய மன வருத்தம் மன மாற்றத்துல முடியும்னா நான் கடவுளை மையப்படுத்தி இருந்து மன வருத்தம் அடைஞ்சா மட்டும்தான் நான் மனமாற்றம் முடியும். சோ அதுக்காக கடவுளுக்கு நன்றி. இந்த இடத்துல அடுத்ததா நம்ம உலக போக்கிலான மனம் வருத்தம். முதல்ல பார்த்தது கடவுளுக்கு ஏற்புடைய மன வருத்தம். இப்ப நம்ம பார்க்க போறது உலக போக்கிலான மன வருத்தம். இந்த உலக போக்கிலான மன வருத்தத்திலையும் 2 வகையா பார்க்கலாம். ஒண்ணு வந்து நான் பாவம் பண்ணிட்டேன், நான் தப்பு பண்ணிட்டேன், எனதுனாலதான் எனக்கு இந்த தண்டனை, இதனாலதான் என் வாழ்க்கையில இவ்வளவு பிரச்சனை, இதை எப்படி சரி பண்றது, நான் தப்பு பண்றேன் குற்ற உணர்ச்சியில தன்னையே காயப்படுத்திட்டு ஒரு மன வருத்தத்துல இருக்கிறது வந்து கடவுளுக்கு விருப்பமில்லாத ஒரு மன வருத்தம், உலக போக்கிலான மன வருத்தம். இது வந்து இதே இன்னொன்னு பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, நம்ம நினைச்சது எதிர்பார்த்தது கிடைக்கல, நம்ம எதிர்பார்த்தது கிடைச்சா சந்தோஷம் இல்லையா, மகிழ்ச்சி. அதுக்கு ஆப்போசிட் தானே நமக்கு மன வருத்தம். அப்ப நம்ம ஒரு விரும்புறது நினைக்கிறது நம்ம வாழ்க்கையில கிடைக்கல, நம்ம எதிர்பார்த்த மாதிரி கணவர் மனைவி மாமனார் மாமியார் குடும்பம் வேலை இப்படி எல்லாமே நம்ம எதிர்பார்த்த மாதிரி இல்லாத போது ஒரு மன வருத்தம் வரும் இல்லையா. அந்த மன வருத்தம் உலக போக்கிலான மன வருத்தம். இந்த 2 மன வருத்தங்களை இந்த 2 மன வருத்தமே எதுல முடியும் அப்படின்னா கடவுள்கிட்ட இருந்து நம்மள பிரிக்கும். கடவுள்கிட்ட இருந்து நம்மளை பிரிக்கும், நமக்கு வந்து சாவை விளைவிக்கும். இப்ப இந்த இடத்துல ஒரு உதாரணம் சொல்லணும் அப்படின்னா, ஒரு சகோதரி அவங்க கணவனை இழந்துட்டாங்க. 7 வருடங்கள் ஆயிடுச்சு. இன்னமும் அவங்க அதையே நினைச்சு அழுது கஷ்டப்பட்டுட்டே இருந்தாங்க அப்படின்னா, அது வந்து உலக பார்வையில சரியா இருக்கும். ஏன்னா அவங்க கணவன் மேல அவ்வளவு அன்பு வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு அந்த சரியா தெரியும். ஆனா இது கடவுள் பார்வையில எப்படி இருக்கு, அவங்க இன்னும் மன வருத்துக்கு அடையிறது, இந்த மன வருத்தம் அவங்களையும் கஷ்டப்படுத்தி அவங்க அழுதுகிட்டே இருக்கிறத பார்த்துக்கிற அந்த குழந்தைகள் அந்த குடும்பம் அது எல்லாத்தையும் கஷ்டப்படுத்துது இல்லையா. இதை விட்டுட்டு இந்த மன வருத்தம் வந்து சாவைதான் விளைவிக்கும். இதனால அவங்க உடல்நலம் பாதிக்கப்படும், குடும்பம் பாதிக்கப்படும். இது எங்க போய் முடியும் அப்படின்னா சாவை விளைவிக்கும். இது இல்லாம அப்ப அந்த ஒரு ஒரு 2, 3 மாதங்களுக்காக வருத்தப்படணும், ஜெபிக்கணும், தொடர்ந்து அவங்களுக்காக ஜெபிக்கணும். ஆனா அந்த விட்டுட்டு கடவுள் அடுத்து நம்ம முன்னாடி கடவுளை மையப்படுத்தி அடுத்து நம்ம வாழ்க்கையில என்ன முன்ன வச்சிருக்காரு அப்படின்னு சொல்லி ஓடணும். இப்ப இததான் வந்து நம்ம வந்து பவுல் பாக்குறோம். என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, நடந்ததை மறந்து விட்டு கடவுளை முன்வைத்து நான் ஓடுகிறேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அதாவது நடந்ததை மறந்துட்டு நான் கடவுளை முன்வைத்து நான் ஓடுறேன். ஏன்னா நமக்கு தெரியும் சவுல் எப்படி இருந்தாரு அப்படின்னு சொல்லிட்டு. சவுல் வந்து நம்ம திருச்சபைய துன்புறுத்தினாரு, கிறிஸ்தவர்களை துன்புறுத்தினாரு. ஆனா அந்த எப்ப கடவுளுடைய அழைப்பை ஏற்றாரோ அதுக்கப்புறம் அவர் என்ன பண்ணாரு, நடந்ததையே நிறைச்சிட்டு உட்கார்ந்து இருக்கல இல்லையா. அடுத்து கடவுளுடைய வாழ்க்கையில கடவுள் என்ன திட்ட வச்சிருந்தாரோ அதை முடிவுக்கு கொண்டு வந்தாரு, அதை செயல்படுத்தினாரு. அப்ப இந்த இடத்துல நம்மளும் நிறைய நேரங்கள்ல என்ன பண்றோம் அப்படின்னு சொன்னா, நம்ம ஒரு இடத்துல மனமாற்றம் அடைஞ்சு கடவுளுக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் பழைய வாழ்க்கையை நினைச்சு நான் இப்படி தப்பு பண்ணிட்டேனே இப்படி பண்ணிட்டேனே அப்படின்னு சொல்லி ஒரு மன வருத்தத்திலே இருந்தோம் அப்படின்னா நமக்கு கொடுத்த பணியை இன்னும் நிறைவு செய்யவே முடியாது. நம்ம அடுத்து முன்னோக்கி கடவுளை நம்ம ஒரு விஷயம் நமக்கு திரும்ப திரும்ப இதை கொண்டு வர்றது யாரு, சாத்தான் தான். டெவில் தான் என்ன பண்ணுவான், நம்ம சிந்தனையில நம்ம பழைய விஷயங்களையே நினைவுக்கு கொண்டு வந்துட்டே இருப்பான். நம்ம அதை என்ன பண்ணணும்னா நீக்கிட்டு டெலீட் பண்ணிட்டு நம்ம முன்னாடி யாரை மையப்படுத்தணும், ஜீசஸை மையப்படுத்தணும். அவருடைய வாக்குறுதிகளை வெற்றி கொண்டு அவர் எனக்கு கொடுத்த பணியை நான் நிறைவு செய்யறேனா, அவருக்கு பிடிச்ச மாதிரி நான் போயிட்டு இருக்கேனா, நம்ம முன்னோக்கி ஆண்டவரை மையப்படுத்தி நம்ம முன்னோக்கி போகணுமே தவிர நடந்ததை நம்ம வந்து பற்றி கொண்டு இருக்க கூடாது. சோ இதுதான் நம்ம கற்றுக்கொள்றது. அப்ப கடவுளுக்கு ஏற்புடைய மன வருத்தம், இந்த ஸ்டெப்பை நீங்க கரெக்டா புரிஞ்சுக்கணும். கடவுளுக்கு ஏற்புடைய மன வருத்தம் நமக்கு வந்து கடவுளை மையப்படுத்தின மன வருத்தமா இருக்கும். அந்த மன வருத்தம் மன மாற்றத்துல முடியும். அந்த மன மாற்றம் உங்களுக்கு மீட்பை வாழ்வை கொடுக்கும். 2வது உலக போக்கிலான மன வருத்தம் உங்களை கடவுள்கிட்ட இருந்து பிரிக்கும். அந்த பிரிக்கிறது என்ன ஆகும் அப்படின்னா நமக்கு சாவை விளைவிக்கும். அப்ப இந்த இடத்துல கடவுளுக்கு ஏற்புடைய மன வருத்தம் நமக்கு ஏற்படணும் அப்படின்னா நம்ம எதை தியானிக்கணும் அதிகமா அப்படின்னா
உரோமையர் அதிகாரம் 2 இறைவார்த்தை 4. உரோமையர் அதிகாரம் 2 இறைவார்த்தை 4. எடுத்தவங்க வாசிக்கலாம். அல்லது அவரது அளவற்ற பரிவையும் சகிப்புத்தன்மையையும் பொறுமையையும் ஏளனம் செய்கிறீர்களா? உங்களை மனம் மாற செய்வதற்கே கடவுள் பரிவு காட்டுகிறார் என்பது உங்களுக்கு தெரியாதா? ஆமென். ஆமென். இது தமிழ்ல இப்படி கொடுத்திருக்குது. அதே இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன்ல பார்த்தோம்னா the goodness of God will lead you repentance. அதாவது நம்ம இதுல இதோட இது என்ன அப்படின்னா சாராம்சம், அதாவது கடவுளுடைய நன்மைத்தனத்தை நம்ம தியானிக்கணும். நம்ம எப்ப நம்ம கடவுளுக்கு ஏற்புடைய மன வருத்தம் நமக்கு வரும் ஒரு தவறு செய்யும் போது அப்படின்னா, கடவுளுடைய நன்மைத்தனங்களை நிறைய நீ தியானிக்கணும். அவரு என் மேல எவ்வளவு அன்பு வச்சிருக்காரு, எனக்காக உயிரையே கொடுத்திருக்காரு, அவரோட கல்வாரி அன்பை அவர் எவ்வளவு விஷயங்கள் நமக்காக செய்திருக்காரு, இந்த சிலுவையின் மூலம் எத்தனை விஷயங்கள் நமக்கு பெற்றுக் கொடுத்திருக்கிறாரு, அவரோட பாடுகளை அவரோட அன்பை ஒவ்வொரு நாளும் நம்ம தியானிக்கும் போது அவர் எவ்வளவு நன்மைத்தனங்கள் நிறைந்த கடவுள் இல்லையா? அவர்கிட்ட நன்மைத்தனங்கள் மட்டும்தான் இருக்கு. அவர்கிட்ட அப்படிப்பட்ட கடவுளை நம்ம தினந்தோறும் நம்ம அவரை தியானிக்கும் போது தொடர்ந்து அவர் அதான் நம்ம கடவுளோட உள்ள உறவு, அந்த அன்பு இல்லையா? ஒரு மணவாளன் மணவாட்டியான அன்பு, அப்பா பிள்ளைக்கான அன்பு, அப்படி ஒரு அன்பை எப்போ நம்ம பிடிச்சவங்களை எப்படி நினைச்சிட்டே இருப்போம், அது மாதிரி கடவுள் அவர் எவ்வளவோ நம்மகிட்ட அன்பா இருக்காரு அப்படின்னு அதை நினைச்சுக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா, தியானிச்சுக்கிட்டே இருந்தோம் கடவுளுடைய அன்பு அப்படின்னா, நம்ம ஏதாவது ஒரு தவறு பண்ணும்போது அந்த தவறு பண்ண அடுத்த செகண்டே நமக்கு கடவுள் ஜீசஸ் தான் முன்னாடி வருவார். ஐயோ நம்ம இந்த தவறால நான் எப்படி காயப்படுத்தேன் வர, நம்ம எத்தனை முறை நம்ம ஆணியால அடிச்சிருக்கோம், எத்தனை முறை முள்முடியை கொடுத்திருக்கிறோம், எத்தனை முறை ஈட்டியால குத்திருக்கிறோம், எத்தனை முறை காரி உமிழ்ந்திருக்கிறோம் அப்படின்றத நினைக்கும் போதப்பா ஆண்டவரே இவ்வளவு கஷ்டப்படுத்திட்டேனே உங்களை அப்படின்னு அந்த மன வருத்தம் உங்களைய மன மாற்றத்துல கொண்டு போய் விடும். அப்ப நம்ம உண்மையான மன வருத்தம் வர நமக்கு நிறைய கடவுளின் நன்மைத்தனங்களை நம்ம தியானிக்கணும். அப்ப இன்னைக்கு இந்த இறை செய்தி மூலமா கடவுள் நம்ம கற்றுத்தறது என்ன அப்படின்னா, நமக்கு நம்மளையே ஆராயணும். நமக்கு இருக்க மன வருத்தம் கடவுளுக்கு ஏற்புடையதான மன வருத்தமா இருக்கா, இல்ல இந்த உலக போக்கிலான ஒரு மன வருத்தத்துல நம்ம இருக்கோமா? அப்படி இருந்தா அதை நம்ம சரி செய்யணும். அதை குறிச்சு மீண்டும் இந்த இறைவார செய்தியை தியானிங்க. ஆவியானவர் உங்களோடு பேசுவார். அப்ப எந்த மன வருத்தத்துல நீங்க இருக்கீங்களோ அதுல இருந்து வெளிவந்து கடவுளுக்கு ஏற்புடைய மன வருத்தத்துக்கு அது மன மாற்றத்துல முடியணும். நமக்கு அனைவருக்கும் மீட்பையும் வாழ்வையும் கொடுக்கும். அதற்காக கடவுளுக்கு நன்றி சொல்வோம். பிரைஸ் தி லார்ட். ஆமென். Thank you Jesus. Praise the Lord.